நேராஜி முருங்கை மரத்துல புடலங்கா ஜோரா படுத்துனுக்குதுன்னு கேறீங்களா? அட அதுக்கு பின்னாடி ஒரு சோக கதையா இருக்குதுப்பா. இவரு இதுக்கு முன்னாடி மாடி தோட்டத்துல இருந்தாரு. இவங்க 2 பேரும் ட்விங்ஸ். 2 பேரும் ஒரே பக்கெட்ல இருந்தனால ஒழுங்கா காய்க்காதுன்னு நான் தான் உன்னை புடின்னு வந்து முருங்கை மரத்துக்கு அடியில் நட்டேன். எப்படியும் வளராதுன்னு நினைச்சு நட்டேன். கடைசியில பார்த்தா அவன் முருங்கை மரத்தையே ஆக்கிரமிச்சிட்டான். அடே புடலங்கா முக்கா, புடிங்கி எடுத்து அந்த புடலங்கெல்லாம் காய்க்காது, ஒழுங்கா அந்த செடியை புடிங்கிட்டு முருங்கை மரத்தை காலி பண்ற போதுன்னாங்க. நான் தான் ஏமா இம்மா பெருசா படர்ந்துருச்சு, காய்க்காமலா போயிடும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாப்போமே, காய்க்கலாம் அப்புறம் நானே கதை முகையா பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுந்தேன். நல்ல வேலை காய்ச்சிச்சு. நம்பிக்கையோட காத்திருந்தது வீண் போகல. எப்பயுமே உண்மையா நம்பி இருந்தா அது கண்டிப்பா நடக்கும். இங்க பாத்தீங்களா புடலங்காவை, அதுவும் சும்மா நீட்டு புடலங்கா, மலைப்பாம்பு மாதிரி இராம பாருங்க. அப்படியே அந்த ஃப்ரெஷ்ஷா பறிச்ச புடலங்கா நூந்து பார்த்தேன். என்ன ஒரு வாசம், புத்துணர்ச்சி. ஒரு 10 டன் ஏறிடுச்சுப்பா மூக்கு வழியா. என் மாடி தோட்டத்தில் இந்த புடலங்கா வளர்த்து எப்படியாவது அறுவடை பண்ணிடணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் அது நடக்கல. 2 கொடியா இருந்ததுல தான் காய்க்கலையோன்னு ஒரு கொடியை புடுங்கி போட மனசு இல்லாம கீழே நட்டேன். ஆனா அவன் தான் காய்ச்சி. நன்மை செய்தால் நன்மையே நடக்கும். வரட்டா, பாய் பாய்.